சென்ற ஆண்டு போலவே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியரை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு தளபதி விஜய் ஊக்கத்தொகை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்றைக்கும் ஜூலை 3ஆம் தேதியும் என இரு கட்டங்களா இந்த தடவை நடைபெற இருக்கிற இந்த பாராட்டு விழா இன்னைக்கு திருவான்மியூர்ல இருக்கிற ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இது போன்ற நிகழ்வுகள்ல நல்ல சில விஷயங்களை சொல்றது தவிர வேற என்ன சொல்ல முடியும். அடுத்த கட்ட படிப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்வு செஞ்சுக்கோங்க. எந்த துறையில தேவை இருக்கு அப்படின்றத ஆய்வு செஞ்சு அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் உலக தரத்துல டாக்டர், இன்ஜினியர், வக்கீல்கள் இருக்காங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா நமக்கு நல்ல தலைவர்கள் இல்ல. நல்ல தலைவர்கள் என்பது அரசியல்ல மட்டும் இல்ல, அனைத்து துறைகளிலுமே நல்ல தலைவர்கள் தேவை. நன்கு படிச்சவங்க தான் நல்ல தலைவர்களா வர வேண்டும். எதிர்காலத்தில் அரசியலும் ஒரு கேரியர் தேர்வாக ஏன் வரக்கூடாது? நன்கு படிச்சவங்க அரசியலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா? அப்படியானால் அரசியலும் ஒரு கேரியராக வர வேண்டும் என்பது என் விருப்பம். மாணவர்கள் தினமும் செய்தித்தாள் வாசிப்பதன் மூலமாக படிக்கும் போதே அரசியல்ல பங்கேற்கலாம். செய்தித்தாள் வாசித்தால் செய்தி வேறு, கருத்து உருவாக்கம் வேறு என்பதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தொடர்ந்து பேசினவர் சமூக வலைதளங்கள்ல நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் புரணி பேசி கருத்துருவாக்கம் செய்யறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அனைத்தையுமே பாருங்க. அதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே தற்போது ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற பொய்யான பிரச்சாரத்தை நம்பாம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற முக்கிய பங்களிப்பை உங்களால செய்ய முடியும். நல்ல நண்பர்களை தேர்வு செஞ்சுக்கோங்க. நட்பு வட்டத்துல இருக்கிறவங்க தவறான பழக்கத்துல இருந்தா அவங்களை அதுல இருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணுங்க. நீங்களும் அதுல ஈடுபட்டுறாதீங்க, ஈடுபடவும் கூடாது. உங்களுடைய அடையாளத்தை எப்பவுமே எழுந்துறாதீங்க. உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு எழுந்துறாதீங்க. Don't lose your identity at any cost. தமிழ்நாட்டில் தற்போது போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாயிட்டது. எனக்கே அது அச்சமாக தான் இருக்கு. போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. தற்போது ஆளும் அரசு அதை தவறவிட்டு விட்டது. அப்படின்றதுக்கெல்லாம் பேசுறதுக்கான மேடை இது கிடையாது. இந்த போதைப் பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அரசோட கடமை. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதிலிருந்து காப்பாத்துறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. சில நேரம் அரசை விட நமது பாதுகாப்பை நாம் தான் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே உங்களுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக்கோங்க. சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி பிளஷர், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றத உறுதிமொழியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை உறுதிமொழி எடுக்க வச்சிருக்காரு. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், say no to drugs. Thank you. இந்த உறுதிமொழியை எப்போதுமே எடுத்துக்கோங்க. தோல்வியை கண்டு பயந்துராதீங்க. வெற்றி தோல்வி வாழ்க்கையில சகஜம். வெற்றி அப்படிங்கிறது முடிவும் இல்ல, தோல்வி அப்படின்றது தொடர்கதையும் இல்ல அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க, நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும். தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும். சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதோட தன்னுடைய பேச்சை மேடையில் முடிச்சுக்கிட்டாரு தளபதி விஜய். ஸோ தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் ஊக்கத்தொகையும் பரிசும் வழங்குற அந்த நிகழ்வு நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு.